முயற்சி திருவினையாக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு கதைனாலும் நடந்த கதை தான். ஒரு போர் ஒன்று நடந்தது. ஸோ போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் போரில் வந்து அந்த போர் செஞ்ச வீரர்கள்லாம் வந்து களைப்பில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தாராம்மா. அங்கே இருந்து ஒரு பெண்மணி கேட்குறாங்க, ஏன்ப்பா எல்லாரும் போர் செஞ்சுட்டு வந்து களைப்பில் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னமோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் இந்த போரில் சிப்பாயாக இருக்கேன், நாளைக்கு இந்த போருக்கு நானே தளபதி ஆகிட்டேன்னா எப்படி வழி நடத்தணுங்கிறதுக்காக தான் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. ஸோ அவங்க அந்த பெண்மணி வந்து வியந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த போருக்கு மட்டும் அவர் தளபதி ஆகலை. அதுக்கப்புறம் அந்த நாட்டையே ஆள்ற ஒரு அரசர் ஆகிட்டார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமன்னன் நெப்போலியன் அவர்கள். ஸோ முயற்சி தான் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோம், படிக்கிற விஷயத்தை நம்ம எவ்வளோ தூரம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்றைக்கும் நடக்க போகிறதுக்காக இன்னையிலேருந்து உழைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு முயற்சிக்காக தான் இந்த ஒரு கதையை நம்ம சொன்னோம். எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இல்லை? ஸோ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது மோட்டிவேஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.